ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் சீரீஸில் டே 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஷன் ஃபிகரோட இன்னொரு மெத்தட். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கெட்ச் புக் அப்படின்னு ஒரு ஆப் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம ஒரு ஃபஸ்ட் லேயரில் நம்ம ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயராக வந்து நான் அந்த இமேஜும் அண்ட் செகண்ட் லேயர் வந்து பிளாங்கான பேஜஸும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் கலரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் லேயரில் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் எதில் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த லேயரில் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் லேயரில் தான் இந்த டயக்ராம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா என்னோடய கைட்லைனாக, அதாவது இந்த இமேஜஸ் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஃபஸ்ட் லைன் இது. ஸோ இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரோக்கில் நான் 4th லெவல் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து எந்த ஷேப் கொடுத்தாலும் அது நார்மல் ஷேப்பாக அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம பென் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பெனில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2.6 சைஸஸில் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது அந்த ரெஃபரன்ஸ் டயக்ராமை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டிலாக நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபிங்கர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டச் பண்ணக்குள்ளே கனெக்டிவிட்டியாக இருக்கணும் எல்லா லைன்ஸுமே. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காமல் கொஞ்சம் ஸ்மூத்தனிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வேணும் அப்படின்னா லெவல் 4 யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்ட்ரோக்கோட சைஸு. அண்ட் நார்மல் சைஸஸாக வேணும், கொஞ்சம் ஆக்வர்டாக இல்லாமல் அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா லெவல் 3 ஆர் 2 வச்சுக்கலாம். ஸோ நான் அந்தந்த சைஸஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளேஸ்மெண்ட்டை மாற்றிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ப்ராப்பராக வருது அப்படின்னா லெவல் 1 யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும் நம்மளோட லைன்ஸு, ரொம்ப பர்ஃபெக்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ எந்தெந்த இடத்துல நமக்கு அந்த லைன் ஃபார்ம் கரெக்டாக வரணுமோ அந்த இடத்துல 4 to 5 வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக வேணும் அப்படின்னா 1 2 3 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் ஒரு லைனும் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் பென்னை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா எந்த பென் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவுட்லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம கனெக்டிவிட்டியாக வந்து லைன் ஃபார்ம் பண்ணணும். எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். கேப் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபுல் ஓவரால் பெயிண்ட்டாகவும் மாறிடும். ஸோ அவுட்லைன் மாதிரி இருக்கக்குள்ளே எங்கேயுமே கேப் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம செகண்ட் லேயரில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவுட்லைன் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இருக்கணும் அதோட போல்டு. ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லேயரை நீங்கள் ஆஃப் பண்ணி பார்க்கக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜஸை வந்து நான் ஐகானை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இமேஜஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிரும். செகண்டில் நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அண்ட் தேர்டாக ஒரு லேயர் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பெயிண்ட் கொடுக்குறது எல்லாமே நம்ம செகண்ட் லேயர்லேருந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் காம்ப்ளிமெண்ட்ரி கலரில் ஸ்கின் டோன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ப்ரௌனோட குரூப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேர் டோன்லேருந்து இந்தியன் டோன்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டோனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் லேயரில் நம்ம அவுட்லைன் கொடுத்த லைன்லேயே நம்ம பெயிண்ட் எடுக்கணும். ஸோ பெயிண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் கான்ட்ராஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது நார்மல் ஸ்கின் டோன் கலர். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கலர்ஸ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் 3D ஸ்ட்ரக்சராக உங்களோட கலர் ஷேடிங் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.4 சைஸஸில் நான் வச்சுருக்கேன். அந்த சைஸஸில் உங்களுக்கு நார்மல் ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணதோட கொஞ்சம் டார்க் அண்ட் ஷேட் ஒரு 1 பாயிண்ட் டார்க் அண்ட் ஷேடாக நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி கலராக கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த ஷேடிங்கை வந்து ஒரு பிளாங்கான ஒரு லேயரில் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அந்த டார்க் அண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டோனோட கொஞ்சம் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது எந்த ஸ்கின் டோன் கலராக எடுத்துக்கிட்டாலும். ஸோ இப்போ நம்ம அவுட்லைனை சுற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேட் கொடுக்கணும். ஸோ இந்த ஷேடு எல்லாமே நான் 3rd லேயரில் தான் கொடுக்குறேன்.
ஸோ எங்கெங்கெல்லாம் பிளாக் அவுட்லைன் வருதோ, அங்கங்கலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க் அண்ட் ஷேடோ குடுக்குற மாரி உள்ள எஃபெக்ட் இது. ஸோ உங்களுக்கு பார்க்கக்குள்ள அது ஒரு 3D எஃபெக்ட்டாவும், இல்ல ஒரு ஷேடோ எஃபெக்ட்டாவும் உங்களுக்கு அது விசிபிளா காமிக்கும். ஸோ ஓவரால் ஃபுல் பாடியிலயுமே கொஞ்சம் ரொம்ப டார்க்கனா எடுத்துக்க கூடாது. நீங்க ஆல்ரெடி எடுத்திருக்க கலரோட 1 பாயிண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இது எங்க மிக்ஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம கலர் பேலட்லயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெக்குலேருந்து ஓவரால் பாடி ஃபுல்லா நான் வந்து அவுட்லைன் குடுத்துக்கிறேன். ஸோ இது ஈவனா ஒரே லைனா குடுக்கணும்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் நார்மலா குடுக்கலாம். எந்த கலரா எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட கலர் பேலட்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்படின்னா, அந்த ஸ்கொயர்ல ஒரு சென்டரா ஒரு கலர் இருக்கு இல்லையா? அது அந்த சர்க்கிள வந்து டாப் சைட்ல நீங்க கொண்டு வர உங்களோட லைட் ஷேடா மாறும். இதுவே கீழ கொண்டு வர டார்க் ஷேடா மாறும். ஸோ நீங்க என்ன ஷேடு வச்சிருக்கீங்களோ, அந்த ஷேடுக்கு டார்க்கா வேணும்னா 1 பாயிண்ட் டார்க்காவும், இன்னொரு பாயிண்ட் கம்மியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் ஒரு ஷேடோ குடுத்துட்டோம். அத கவர் பண்ணி இன்னொரு ஷேடோ அவுட்புட் குடுக்கணும். ஸோ இந்த இதுக்கு வந்து டெக்னிக்கல் பென்னோட சைஸஸ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதோட கலர் ஷேட் டிஃப்ரென்ஸா மாறும். ஸோ அந்த கலர் ஷேடும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி குடுத்த அவுட்லைன விட கொஞ்சம் லைட் ஷேட்ல இருக்கணும். பட் இதுல டிஃப்ரென்ஸ் தெரியணும். அவுட்லைனுக்கும் இந்த ப்ரஷ்ஷுக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியிற மாரி இருக்கணும். ஸோ சைஸஸ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி அவுட்புட் குடுக்கும். ஸோ இதில வந்து கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சைஸஸ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நார்மலா ஒரு ஹேர் ப்ரஷ் மாரி இருக்கும். இதுவே டிக்ரீஸ் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம நார்மலா பெயிண்ட் குடுக்குற மாரி எஃபெக்ட் குடுக்கும். ஸோ கெப்பாசிட்டிய கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க ட்ரா பண்ணீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் ஈவனா இருக்கும். சில இடத்துல நம்ம அந்த போனோ, அதோட ஸ்ட்ரக்சரோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈவனா தெரியணும் அப்டின்னா, அதோட சைஸஸ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி, கொஞ்சம் டார்க் அண்ட் ஷேட குடுத்து நம்ம குடுக்கலாம். ஸோ நெக் போனு, செஸ்ட் பார்ட்டு அண்ட் அந்த போனு, நீ போன் இதெல்லாமே நான் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸஸ கம்மி பண்ணிட்டு, சேம் ஷேடோல கொஞ்சம் 1 பிட் ஹையஸ்ட் டார்க்கா குடுக்குறேன். ஓகே. ஸோ நாங்க என்னென்ன ப்ரஷ் யூஸ் பண்றோம், என்ன கலர் யூஸ் பண்றோம் அப்படின்னு இந்த வீடியோல கிளியரா நான் குடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர்ல வச்சு நான் அந்த இன்ஸ்கர்ட்டுகள் எல்லாத்துக்குமே நான் வந்து பெயிண்ட் குடுத்துக்கிறேன். ஸோ என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நார்மலா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கும், இப்போ அதோட ஸ்கின் டோனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஃபேர் டோன்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாரி இருக்கும். ஸோ நார்மலா ஸ்கின் டோன் எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அந்த மாரி காமிச்சிருக்கும். ஸோ இதே மாரி தான் பண்ணணும். ஸோ சில இடத்துல உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாரி ஃபில்டர் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் கலர நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத நீங்க பெயிண்ட் கலர், சைஸ் இது எல்லாமே கொஞ்சம் குயிக்கா ரன் ஆகுற மாரி இருக்கும். ஸோ நீங்க வீடியோஸ பாஸ் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம செகண்ட் லைன்ல குடுத்துருக்கோம். அண்ட் ஷேடோ மட்டும் 3 லேயர்ல குடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லேயரா நீங்க ஆஃப் ஆன் பண்ணி பார்க்கக்குள்ள என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து 4த் லேயர்ல நீங்க ஹேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஹேர் டூ பண்ணணும் அப்படின்னா, நீங்க அத பண்ணிக்கலாம். ஸோ இது நாம வந்து ஒரு தனி செக்ஷனா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு இப்போ இந்த ஃபிகர்ல வேணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன் இருக்கும் இல்லையா? ஐ மீன் ஃபர்ஸ்ட் லேயரோட கெப்பாசிட்டிய ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்டா வச்சுக்கோங்க. ஸோ அத ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்க ஹேர வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். பட் நம்ம நார்மல் ஃபிகர் வரைகிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஹேர் வந்து இருக்காது. ஸோ இப்போ ஹேர் கலர்ஸ் நான் ரேண்டமா குடுக்குறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா எப்படி ஹேர் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டா கரெக்ட்டா குடுக்கணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத நம்ம தனி வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் நார்மலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஹேர்ல என்ன கலர் ஷேட் வேணுமோ, அந்த கலர் ஷேட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 4த் லேயரா தனி லேயரா நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சார்கோல் எல்லா ஷேடும் நான் குடுத்ததுக்கப்புறம், சார்கோல் பிளெண்டர் பென்சில யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிட்டு லைன்ஸா நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபைனல் அவுட்புட் ஹியர். ஸோ இத எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன் குடுத்துருப்போம் இல்லையா கேன்வாஸ். ஸோ அங்க வந்து சேவ் கேலரின்னு குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கேலரில ஃபார்ம்